ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா சிம்பிள், காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ். இது பார்ட் 3 வீடியோ. அதே ஃபஸ்ட் பார்ட்ஸ் அண்ட் செகண்ட் பார்ட் பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்க வீடியோவை போய் பார்த்துட்டு இதை பாருங்கள், ஓகேவா? ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் அது டெஃபினேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், செகண்ட் பார்ட்டில் டைப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், தேர்ட் பார்ட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னவோ அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், he is too weak to run. இந்த சென்டென்ஸ் பாருங்கள், இன்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இதை காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை என்ன டைப் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும். இதை பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக ஒரு பார்த்தோம், அதாவது டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். இதில் 6th டைப்பை இந்த டைப் தான் பார்த்தோம், ஓகேவா? 2 டைப்ஸாக எழுதலான்னு சொல்லியிருந்தோம், பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்த்து இதை வாங்க. 2 இருந்தாலும் இது 6th டைப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னா இது சிம்பிள் டைப் இருக்குது. என்ன டைப்பு? சிம்பிள் டைப். இந்த சிம்பிள் டைப் சென்டென்ஸை என்ன மாற்றணுமா? காம்ப்ளெக்ஸாக மாற்றணுமா, ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன் தெரியல உங்களுக்கு? காம்ப்ளெக்ஸ் எப்படி வரணும்? ஸோ போட்டு ரைட் பண்ணணும், கன்ஜெக்ஷன் அந்த வேர்டு காம்ப்ளெக்ஸ்க்கு என்ன பண்ணணும்? ஸோ, தட்டு, நாட் இந்த மாதிரியே வரும், ஓகேவா? 3மே ஸோ யூஸ் பண்ணுவோம், தட்டு, நாட் இந்த பேட்டர்னில் காம்ப்ளெக்ஸ் ரைட் பண்ணுவோம், ஓகேவா? வாங்க பார்ப்போம். ஆன்சர் ரைட் பண்ணலாமா? இ இஸ் ஸோ வீக். ஸோ ஆட் பண்ணிட்டோம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு தட் அப்படின்ற ஒரு ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கேனாட். இங்கே கேனாட் ஏன் யூஸ் பண்ணோம்? நாட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல. ரன் எதுக்காக சொல்கிறாங்க? அவன் ரொம்ப வீக்காக இருந்தனால அவனால் ஓட முடியல, ஓகேவா? ஓட முடியல, ரொம்ப வீக்காக இருந்தனால ஸோ வீக்னாது ரொம்ப வீக்காக இருந்தனால அவனால் ஓட முடியல. இந்த மாதிரி டைப்ஸு கேட்பாங்க கொஸ்டின். இது ப்ரீவியஸ் கொஷினில் ஆஃபெல் எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்டுருந்தாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஆன்சரோடு நோட் பண்ணிக்க. ஒரு நோட் ப்ராப்பராக போட்டுட்டு ஒவ்வொரு கொஸ்டினும் ஆன்சர் எழுதுங்க, ஓகேவா? உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகே? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் போலாமா? செகண்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பண்ண பிசைட்ஸ் சீயிங் அண்ட் அத்லட் இஸ் ஏ சிங்கர். இது காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இதை காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றுறதுக்கு முன்னாலே என்ன டைப்னா 8th லாஸ்ட்டாக ஒரு டைப் பார்த்தோம் பார்த்தீங்களா? 8th டைப். அதாவது 8th டைப் எக்ஸ்பிளைன் பண்ணலை, பட் அப்புறமா நான் சொல்கிறேன் இதை பற்றி. 8th டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் தெரிஞ்சுக்கணும். பிசைட்ஸ் ப்ளஸ் வர்போட ஐஎன்ஜி ஃபார்ம். இது மாதிரி இருந்தால் அது சிம்பிள் சென்டென்ஸ், ஓகேவா? இதை காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றும்போது அண்ட் அப்படின்ற கோனடிக் கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க காம்பவுண்டுக்கு. நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸுக்கு 2 யூஸ் பண்ணலாம். ஒன்று நாட் ஒன்லி, இன்னொன்று பட் ஆல்சோ. இந்த 2மே காம்ப்ளெக்ஸ், புரிஞ்சுதா? இது என்ன பேட்டர்னா பிசைட்ஸ் இருக்குது, வர்பு ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்குது. அப்போது இது 8th டைப். இது அண்டு அப்படின்ற காம்பவுண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? புரியும் நினைக்கிறேன், பாருங்கள். பிசைட்ஸ் இருக்கா, என்ன பண்ணலாம்? காம்பவுண்டாக மாற்றோம். காம்பவுண்டாக 2 மெயின் கிளாஸ் இருக்குது. சப்ஜெக்ட் எது? இந்த இடத்துல இ தான் வருது. இ தானே சப்ஜெக்ட் இல்லை, அப்போது இஸ்
an athlete. He is an athlete. கன்ஜெஷன் என்ன சொன்னான்னு அண்டு யூஸ் பண்ண சொன்னேன். என்னது அண்ட் இஸ் அத்லெட் அண்ட் என்ன வரும் இஸ் எ சிங்கர். ஓகேவா, பாருங்க இஸ் அன் அத்லெட் இது ஒரு மெயின் கிளாஸ். அண்ட் அப்படின்ற கன்ஜெஷன் இஸ்ங்கிற ஒரு மெயின் கிளாஸ். ஸோ ரெண்டு மெயின் கிளாஸையும் ஒரு கன்ஜெஷனையும் கனெக்ட் பண்ணி இருந்தால் காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இது ப்ரீவியஸ் கொஷின் கேட்குற கொஷின் தான். நெக்ஸ்ட் போகலாமா? He is changed his dress. Ramesh went out to play. into காம்பவுண்ட் சென்டென்ஸை மாற்ற சொல்லியிருக்காங்க. ஆவின் வந்துருக்கு. ஆவின் அப்படின்ற வந்தாவே என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸு? லாஸ்ட்டாக செவன்த்து டைப் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த செவன்த்து டைப் சிம்பிள்னா ஆவின் வரும். காம்பவுண்டுக்கு அண்டு டன்னு. ஃபஸ்ட்டு டைப்புக்கும் செவன் டைப் சேம் கண்டென்ட் சொன்ன கண்டிஷன் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இதில் ஒன்று இருக்குது. காம்ப்ளெக்ஸுக்கு ஆஃப்டர் ப்ளஸ் ஆட் ப்ளஸ் வர்ப் இந்த பேட்டர்ன் நம்ம ரைட் பண்ணோம். இப்போ ஆவின் வந்துருக்குன்னா இது வந்து செவன் டைப் சொல்லிட்டோம். இப்போ காம்பவுண்டானு கேட்டாங்க, ஃபண்டு டன் இந்த யூஸ் பண்ணி தான் நம்ம எழுதணும். ஓகேவா, ரைட் பண்ணலாமா? ஆன்சர் பாருங்கள். இங்கே ரமேஷ் இவர் தான் ஹீரோ, அதாவது சப்ஜெக்ட். அப்போது ரமேஷ். சேஞ்ச் வர்ப் எது? சேஞ்ச். இடத்துல ரமேஷ் சேஞ்ச் ஈஸ், அவரோட ட்ரெஸ் தானே சேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ ஈஸ் ட்ரெஸ், ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஓகேவா, கன்ஜெஷன் என்ன சொன்னேன்? அண்ட். கன்ஜெஷன் வந்து அண்ட் தென். And then he went out. He went out to play. ஓகேவா, அண்ட் தென் அப்படின்ற ஏன் யூஸ் பண்ணுறாங்க? இது கன்ஜெஷனாக யூஸ் பண்ணுற இடத்துல. ஓகேவா, பாருங்கள். ரமேஷ் சேஞ்ச் இஸ் ட்ரெஸ் அப்படின்றது மெயின் கிளாஸ். he went out to playன்றது இன்னொரு மெயின் கிளாஸ். ரெண்டு மெயின் கிளாஸ் அண்ட் தென் அப்படின்ற கோனட்டின் கன்ஜெஷன் ஜாயின் பண்ணுறாங்க. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபோர்த் ஒன், ஆன் சீயிங். ஆன் சீயிங் அப்படின்றது ஃபஸ்ட்டு டைப்பே. இது சிம்பிளில் இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆன் அப்படின்றது ஒன்று இருக்குது, வர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்குது. ஸோ என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்? சிம்பிள். இது என்ன சொல்கிறாங்க? காம்பவுண்டாக மாற்ற சொல்கிறாங்க. காம்பவுண்டுக்கு சொன்னாவே ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ரூல் வரும்? டூ மெயின் கிளாஸ் அண்ட் அப்படின்ற இது கன்ஜெஷன் இந்த இடத்துல வரும். ஓகேவா, இப்போ அடிச்சு போடலாமா? ஆன்சர் பாருங்கள். இந்த சப்ஜெக்ட் எது? த சில்ட்ரன். அப்போது த சில்ட்ரன். சப்ஜெக்ட் வர்பு சி. சீன் அப்படின்றது இந்த இடத்துல V2 ஃபார்மாக வரணும். அப்போது C1 சா. த சில்ட்ரன் சா த டீச்சர். மாணவர் குழந்தைகள் டீச்சர் பார்த்தாங்க. இது புரிஞ்சிச்சு. ஸோ இது மெயின் கிளாஸ். நெக்ஸ்ட்டு அண்டு வந்து ஜாயின் பண்ணணும். அண்டு அப்படின்ற கன்ஜெஷன் ஆட் பண்ணிவிட்டு என்ன ஆட் பண்ணோம்? நெக்ஸ்ட்டு மெயின் கிளாஸ் எடுக்கணும். அப்போ என்ன வரும்? அண்ட் ஸோ த
ஸ்டூட் அப், ஸ்டாண்ட் உடைய பாஸ்ட் டென்ஸ் ஸ்டூட். ஓகேவா? ஓகே. உங்களுக்கு கஷ்டம் எது கஷ்டம்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட வச்சுக்கோங்க. கன்ஃபார்ம் இதுலேருந்து கொஷின்ஸ் உண்டு. ஓகேவா? 5th கொஷின். I saw a tiger. It was wounded into symbol. சென்டென்ஸ் பாருங்கள், ரெண்டுத்துக்கு தனித்தனியாக கொடுத்து இது ஒரே டைமாக சிம்பிளாக மாற்ற சொல்கிறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ சிம்பிளாக மாற்றனால இது ஈஸி. ஐ சா எ டைகர். நான் புளியை பார்த்தேன். இட் வாட்ஸ் ஒண்டர். இந்த இட் அப்படின்றதுல யார்? டைகர் தான் சொல்லுது. ஸோ இது வந்து சிம்பிள் சென்டென்ஸை மட்டும் ஈஸியாக ரைட் பண்ணலாம். பார்ப்போமா? ஐ சா எ ஒண்டர் டைகர். ஓகேவா? எழுதிடுச்சு. 6th கொஸ்டின். A Catherine is a voracious reader. She buys a lot of books. சிம்பிளாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஆஸ் இருக்குது. ஸோ என்ன கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ். இந்த சென்டென்ஸ் என்னது? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸை சிம்பிளாக மாற்றணும். ஓகேவா? பார்ப்பாங்க. பீயிங் a voracious reader, Catherine buys a lot of books. A lot of books. பீயிங் அப்படின்ற ஒரு ஜாயின் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக மாட்டினா பீயிங் ஏட் ஆகணும்ல. அது இப்போ என்ன டைப் பார்த்தாச்சா? ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் வந்து என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட். He reached the station. He missed the train. into காம்பவுண்ட் சென்டென்ஸ். என்ன சொல்கிறாங்க? காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. 2 சென்டென்ஸ் கொடுத்தாங்க. He reached the station. அவன் வந்து ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டான். பட் he missed the train. ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டான். ரெண்டும் ஒரே நபர் தான். ஸோ இந்த இடத்துல ஒரே வார்த்தை என்னது? காம்பவுண்ட் தானே, நம்ம அண்டு யூஸ் பண்ணி எழுத போகிறோம். அவ்வளோதான். அண்டு இல்லை பட்டு. இது எப்படி வரும் பாருங்கள். ரீச் ஸ்டேஷனா அதே சென்டென்ஸில் காம்பவுண்டு இ ரீச்டு த ஸ்டேஷன். ரீச் த ஸ்டேஷன். கன்ஜெஷன் என்ன யூஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துலனா? பட். ஏன்னா ரீச் ஆகிட்டான், ஆனால் என்ன ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டான். அப்போது பட் நெகட்டிவாக ஆப்போசிட்டாக வரனாலே இங்கே பட் யூஸ் பண்ணுவோம். பட் இ மிஸ்டு த ட்ரெயின். ஓகேவா? பட் ஏன் யூஸ் பண்ணோம்? ட்ரெயின் வந்து ஸ்டேஷன் ரீச் ஆகிட்ட பிறகு ட்ரெயின் பிடிச்சிருந்தா ஸோ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இங்கே பட் யூஸ் பண்ண மிஸ் ஆயிடுச்சு ட்ரெயின். ஸோ நெகட்டிவாக இந்த ஆப்போசிட்டாக வரனால இந்த இடத்துல பட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? லாஸ்ட் ஃபைனல் 8th கொஸ்டின். He followed what I suggested. சிம்பிள் சென்டென்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இது மார்ச் 2024 இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? வாங்க பார்க்கலாம். வாங்க ஆன்சர் இல்லாமா? He followed my. ஓகே, இதுக்கான சிம்பிள் சென்ஸ்க்கான ஆன்சர் தான் he followed my suggestions. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.